வாழ்க வளமுடன். இன்று சனி பயிற்சி அப்படின்ட்டு சொல்கிறோம். எல்லாமே என்ன ஒன்றுங்க, இன்றைக்கி சனி முடிஞ்சவங்க போவாங்க கோயிலுக்கு, சனி ஆரம்பிக்கிறவங்க வருவாங்க. இதுதான். மீதி நேரத்தில் அவர் யாராவது திரும்பி பார்க்குறாங்களா? யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அவர் நல்லது தான் செய்கிறாரு. நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. மகரிஷி சொல்லுவார், கோள்களோடு நீங்கள் தினமும் ஃப்ரெண்டு பண்ணிக்கினீங்கன்னா, டெய்லி அவங்க கூட பேசுனீங்கன்னா, சனி பகவானை யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய பாவப்பதிவை கழிக்கிறதுக்கு தான் சனி பகவானாக உங்களுடைய பாவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். அது தெரியாமல் நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு சனி தசை நடக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறோம். அந்த சனி முடிகிற வரைக்கும் என்ன சொன்னீங்க, சனி பகவானை திட்டின்றீங்க. திட்டாதீங்க. முதல்ல என்ன தெரியுமா, நீங்கள் முன் பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கிறீங்க. அப்போ அந்த பிறவியிலேயே எத்தனை ஜீவனை கொண்டு எப்படிலாம் சாப்பிட்ருப்பீங்களே, அந்த பதிவு நீங்கள் அதுக்குள்ளே இறந்துடுறீங்க. அப்போ அடுத்த பிறவின்னு ஒன்று எடுக்கணும்ல, அதை கழிக்கிறதுக்காக அடுத்த பிறவி ஒன்று எடுக்கணும்ல. எடுக்கும்போது சனி பகவான் அது 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 2 ஆயுசு இருக்கிறவங்களும் 3 வாட்டி பார்ப்பாங்க, சிலர் 2 வாட்டி பார்ப்பாங்க. சனி பகவான் யார் நாட்டு சனின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் நல்லது செய்தால் வர்றாரு. ஏன்பா இந்த பிறவிலையாவது நீங்கள் கஷ்டத்தை அனுபவிங்க, நான் கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன், அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவியாக எடுக்கணுன்றது தான் உங்ககிட்ட உங்களோட பதிவை கழிக்கிறதுக்கு வந்துக்கிறேன். அது தெரியாமல் என்ன நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு. அதுவே குரு பகவான் தான் எனக்கு குரு தசை நடக்குதுப்பா எல்லா இதுன்றீங்க. அப்போ குரு ஏன் மட்டும் அவர் மட்டும் ஒஸ்தியாக பேசுகிறீங்க? எல்லாம் கிரகங்கள்னும் போது எல்லாமே ஒன்று தானேங்க. உங்களோட டைம் பொறுத்து தான். இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த கிரகத்துக்கு இந்தந்த நேரம் சரியாக இருக்கும், சரியாக இருக்காது, லாபம் வரும் நஷ்டம் வரும்ன்றத முதல்ல நிர்ணயிச்சிட்டான் இறையருள். அது புரியாமல் இந்த சனி தசை நடக்குது, எனக்கு யார் நாட்டு சனி நடக்குது, சனி வந்தாலும் எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த கிரகத்தையும் செவ்வாய் கிரகம் மட்டும்தான் எனக்கு செவ்வாய் தோஷம், எனக்கு பொண்ணே முடியலன்றீங்க. நாகதோஷம், ராகு கேதுன்னு அது என்ன சொல்கிறாங்க, நாகதோஷம், எனக்கு மாப்பிள்ளை அமையலன்றீங்க. எல்லாமே எல்லாம் அமையுங்க. எப்படி அமையினா நீங்கள் அதனோட தினமும் பேசணும். எப்படிங்க பேச முடியும்? எப்படி பேசுறது அதே சொல்லுங்களேன்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க. எழுந்த உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, எழுந்த உடனே ஆடு பண்ண போய் வேலை செய்யணும், பசங்களாம் அனுப்பணும், வீட்டுக்கார அனுப்பணும். இதுதான் புலன் மயக்கத்தில் டெய்லி சொல்கிற ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். எப்படி? முதல்ல யார் கிரகத்தில்? ஃபஸ்ட்டு சூரிய பகவான். அவனை இது பண்ணணும்ல. முதல்ல சூரிய பகவானே திருவடி சரணம்னு சொல்லுங்கள். அடுத்தது யார்? புதன் கிரகம் தானே. சரி, புதன் கிரகத்து அதுக்கும் சொல்கிறாங்க புதன் தசை நடக்குது, இப்போ நேரம் தெரியலன்னு. அப்போ எல்லா திசையிலும் நேரம் நல்லா இல்லை, நேரம்னா அப்போ எப்போ தாங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்? உங்கள் வாயாலேயே நீங்கள் கற்றுக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்கிறீங்க. சனி நடந்தால் சனியை பற்றி திட்டுறீங்க, புதன் நடந்தால் புதனை பற்றி திட்டுறீங்க. ஆனால் குரு நடக்க சொல்லி யார்கிட்ட பேசுகிறீங்களா? பேச மாட்டேன்றீங்களா? அதை பற்றி குரு நடந்து பார்த்தா நான் நல்லா இருக்கிறேன்னு யார் வாயிலையா வருதா? வரவே வராது. அதனால் ஒவ்வொரு கிரகத்து மேலும் தினமும் என்ன சொல்லணும், சூரிய பகவானே திருவடி சரணம். அடுத்தது யார்? புதன் பகவான் திருவடி சரணம். அடுத்தது யார்? சுக்கிர பகவான் திருவடி சரணம். சந்திர பகவான் திருவடி சரணம். செவ்வாய் பகவான் திருவடி சரணம். குரு பகவான் திருவடி சரணம். சனி பகவான் திருவடி சரணம். ராகு பகவான் திருவடி சரணம். கேது பகவான் திருவடி சரணம். இந்த எல்லாத்தையும் ஒவ்வொரு முறை ஒரே ஒரு வாட்டி காலைல ஏந்த உடனே சொல்லுங்க. அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். அப்போ சனி எப்படிங்க பாவத்தை எடுங்கன்னா, ஆமாம் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம பரவாயில்ல, என்ன ஒவ்வொரு நாளும் என்னை நினைக்கிறான்ல, அவனுக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த பிறவியில் அவனுக்கு எவ்வளோ பதிவை எவ்வளோ கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கழிக்கலாம். ஆனால் அவனுக்கும் வழி இல்லாமல் கழிக்கணும் அப்படின்னு நினச்சி சனி பகவான் உங்களுக்கு கூட இருந்து நல்லா காட்சி கொடுப்பாரு.
நீங்கள் ஒன்றா செஞ்சு பாருங்களேன். மகரிஷி அதான் சொல்லுவார், நீங்கள் எதுக்கு கோயில் போகிறீங்க சனி பகவான் ஒரே ஒரு நாள் தானே வீழ்ந்தச்சுன்னு அவ்வளோ ஜனம் வருது. இல்லைன்னா சனிக்கிழமை தீபம் போடும். ஆனால் இந்த ஜனம் அந்த நேரத்துக்கு வருதா? வாரம் சனிக்கிழமை வராங்களா? வரலையே. நீங்கள் எதுவுமே வரவேணாங்க. வீட்டிலேருந்து இன்றைக்கி என்னது சனி மாறுறவங்களுக்கு சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு நீ தொந்தரவு கொடுத்தது, நான் பாவத்தை கழிச்சிங்க, என் பாவத்தை நீங்கள் கழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சனி பகவானேன்னு சொல்லிட்டு அவரை நினச்சிங்கன்னு வாழ்த்துங்க. அவரை திருவடி சரணம் சனி பகவானேன்னு சொல்லிட்டு ஒரு கோடி நமஸ்காரம் உனக்கு, எனக்கு இந்த பதிவுகள்லாம் நீ எடுத்து இருந்துங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள். வரப்போகிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? சனி பகவானி, இன்றைக்கி நீ என்கிட்ட வர, நான் டெய்லி ஒரு ஃப்ரெண்டாக நினச்சின்னு உங்கள்கூட பேசுகிறேன். எனக்கு என்ன பாவம்னாலும் கழிங்க, ஆனால் அதை தாங்குகிற சக்தியும் எனக்கு கொடுங்க. அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்க வேணாம் இல்லை, எல்லா சனி பகவான் கோயிலும் விசேஷம்தான் இல்லைன்னு ஒரு நாள் கும்பிட்டுட்டு வந்தால் கொடுப்பாராங்க. இப்போ ஒரு நாள் அலோ நீங்கள் நானும் பேசுகிறோம், அப்புறம் என்னை பற்றி நீங்கள் நினைக்கல, நானும் உங்களை பற்றி, அப்போ எப்படிங்க நடக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வரும்? வராதில்ல. அதனால் தினமும் சனி பகவான் நடக்கிறவங்க தினமும் சனி பகவானை திருவடியை சரணமாவது சொல்லுங்கள். சனி பகவான் போயிட்டாரா, ரொம்ப நன்றி, இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுடுங்க. வாழ்க வளமுடன்.